ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விஜயா பண்ணுறது கொஞ்சம் கூட வீட்டில் யாருக்குமே பிடிக்கவே இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த மறைச்சி மனோஜ்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கல்யாணம் பண்ண போகிறதுலையே டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் கல்யாணம், முதல்ல அவங்க மனோஜை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வீட்டில் இருக்கிறவங்களோட வாயை அடைக்கிறாங்க. இது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு முத்து, ரவி எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அவங்க இந்த ஆட்டத்தை கழிச்சிட்டா அப்புறம் எல்லாமே முத்து வேலையும் தான் நடந்துடுச்சு அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னு அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போது அதுக்கு அண்ணாமலை மறுநாள் அவங்கள எங்கே வர வைக்கிறத விட பேசாமல் நீயும் மனோஜோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு அண்ணாமலை. அதாவது விஜயா, என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. இல்லை விஜயா, எதுக்கு பேசாமல் இங்கே வந்துக்கிட்டு மீனாவை பற்றி அதுக்கப்புறம் ஸ்ருதியை பற்றி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். பார்த்ததுக்கு ஃபோட்டோலாம் வேறு இருக்குது. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறத விட இதெல்லாம் கலட்டி மறைச்சி வைக்கிறத விட நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கே போயிட்டு வந்துடுங்க. நீ பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நாங்கள் ஏதாச்சும் நடுவில் சொன்னால் அதுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம்னு சொல்லுவேன். எங்களை எதுவும் சொல்லவும் விட மாட்டேன். எல்லா முடியவே நீ தான் எடுப்பேன். அப்புறம் எதுக்கு நாங்கள் பேசாமல் நீயே போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடு. ஆனால் ஒன்று, மனோஜுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த கண்டிப்பாக நீ சொல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், இல்லைங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், மனோஜுக்கு அதாவது மனோஜ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கட்டும், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நான் அவங்ககிட்டே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீங்களே போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் சரி விடுடா மனோஜ், நாம மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம், அதான் அப்போ சொல்கிறாரு இல்லை முறையாக சட்டப்படி பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது பொண்ணு வீட்டுக்கு போகும்போது அப்போ எல்லாரும் சேர்ந்து போய்க்கலாம், இப்போதைக்கு நீங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு அப்பா சொல்கிறாரு, நாமளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு விஜயா முடிவு பண்ணிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி, உனக்கு நல்ல சட்டியா வேற ஏதாச்சும் நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே மீனா முத்து மேலே கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஏன் அப்படின்னா லவ் பண்ண சொல்லி சத்யாவை உசுப்பேத்தி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவம். ஆனால் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணுது, குடும்பத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுது, அந்த பொண்ணை பார்த்த வரைக்கும் நல்ல பொண்ணாக தான் இருக்குது, அவனுக்கு ஏற்ற பொண்ணு தான் அமையட்டும் அப்படின்னு முத்து முடிவு பண்ணி சொல்லிட்டாரு. உண்மையிலே ரேகா இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மறவங்க தான். ஸோ எல்லார மாதிரி அவங்களும் பந்தா காட்டுறவங்க கிடையாது. படம் இருந்தாலும் குடும்பத்தோடு சேர்ந்து சத்யாவோட சேர்ந்து இருக்கணும்னு தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. ஸோ முத்து எடுத்துக்கிற முடிவு கரெக்டு தான். முத்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டாரு அப்படின்னா அதில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவரே அதை பார்த்துப்பாரு. எந்த ஒரு பிரச்சனையும் அதில் வர விட மாட்டார். ஆரம்ப புள்ளியாக அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவரே எல்லாத்தையும் சரி பண்ணுவார். ஸோ இதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீனாவுக்கு என்ன அப்படின்றதான் அவங்க பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்க கிட்ட இப்படி கல்யாணம் கச்சேரி அப்படின்னு வரும்போது அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களே அப்படின்ற கோவம். ஸோ அப்படி அவங்க வீட்டில் ஒத்துக்கலைன்னா கூட முத்துவை இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவங்களை சந்தோஷமாக வாழ வைப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷன் இப்போதைக்கு அமையிற மாதிரி தெரியல. ஸோ கண்டிப்பாக இதில் பிரச்சனை வரும். ஆனால் இதையும் முத்து தான் சால்வ் பண்ண போகிறாரு. ஸோ ரேகா யாருடைய பொண்ணு அப்படின்ற விஷயம் தெரியாமையே முத்து அப்படி சொல்லிட்டாரு அவசரப்பட்டு. மீனா பிரச்சனை வரும்னு நினச்சாங்க. ஆனால் அது நம்ம சிந்தாமணியால் தான் அப்படின்னு மீனாவுக்கு தெரியாது. அதனாலேயே மீனா அப்படி சொன்னாங்க. ஸோ மீனா ஆரம்பத்திலே வேண்டான்றதுக்கு காரணம் இதுதான். தப்பாக ஏதோ நடக்க போகுதுன்னு அவங்க மனசுக்கு தோணுது, அதனால தான் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சத்யாவும் மனசில் ஆசை வளர்த்துட்டாங்க. இப்போது ரேகா கிட்டேயும் போயிட்டு விஷயத்த சொல்லணும்னு கிளம்பியும் போயிட்டுருக்காரு. ஆஃபீஸ்க்கு போன உடனே சத்யாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் எல்லாருமே சத்யாவுக்கு விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ண அடுத்த நிமிஷமே அப்பா வெளியில் போயிருக்காரு, ஸோ கம்பெனியை இவங்க எல்லாரையும் பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டு ஸோ வெளியில் போயிட்டு ஆஃப் அன் ஹவரில் வந்துடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ சத்யாவும் வண்டியில் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. சிந்தாமணி பார்த்துடுறாங்க, யார் இது அடிக்கடிக்க ரேகா கண்ணி யார் கூடயும் வண்டியில் போகுது, யாருன்னு தெரியலையே, ஆல்ரெடி இந்த மாதிரி எதுவும் செய்யாதுன்னு சொல்லணும், ஆனால் ரேகா கண்ணு கேட்கவே இல்லை, இப்போ யாரும் இருக்கும் அப்படின்னு சிந்தாமணிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே இன்னைக்கு என்னுடைய ட்ரீட், உங்களுக்கு பர்த்டே, என்ன வேணுமாலையும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சத்யா ரேகா இப்படி பண்ணுறீங்க, நான் தானே உங்களுக்கு எல்லாருமே வாங்கி தரணும், எனக்கு தானே இன்னைக்கு பர்த்டே, நீங்கள் என்னமோ எனக்கு இது பண்ணிட்டுருக்கீங்க, கிஃப்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்களா, இதெல்லாம் எதுக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை சத்யா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ரேகாவே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடுறாங்க. வகை வகையாக நிறைய ஆர்டர் பண்ணுறாங்க. இது எதுக்கு இவ்வளோ, நம்ம ரெண்டு பேரும் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லவும், சாப்பிடுங்க சத்யா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காது, ஏன் இவ்வளோ அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஒரு நாள் தானே சத்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி என் மேலே அக்கறையாக கேர் எடுத்துக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
சத்யா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சரி உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் சொல்லிடலாமே, நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், நான் இது இவ்வளோ நீங்கள் எனக்கு செஞ்சதுக்கு அப்புறமா நான் எப்படி நோன்னு சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவங்களுக்கு புரிஞ்சிருது. ரொம்பவே சந்தோஷம். உண்மையிலேவா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், என்னது இது ஹோட்டலில் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னும், பரவாயில்ல இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது சத்யா கொடுக்குறாங்க. முட்டி போட்டுட்டு லவர்ஸ்க்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கொடுக்கவும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. சத்யா நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படின்னு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ரேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரிங்கு. இது எதுக்கு எனக்கு அப்படின்னு. இருக்கட்டும், முதல்ல என்னோட லவ் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் ரொம்ப நாள் எனக்காக வெயிட் பண்ணிங்க, எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, இது ஒரு சின்ன கிஃப்ட் தானே, அதனால என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது வாங்க நிறைய காசாக இருக்குமே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோல்டு தானே, டைமண்டாக இருந்தால் தான் அதிகமாக ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் கோல்டு எவ்வளோ ரேட் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஏன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், இல்லை அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு. என்னோட வசதியை பார்த்து தானே நீங்கள் என்ன லவ் பண்ணீங்க, இவ்வளோ நாள் வரைக்குமே நானும் பொறுமையாக இருந்தேன், நீங்கள் அது எதையுமே ஒரு குறை கூட என்கிட்ட பார்க்காம என்னை லவ் பண்ணீங்க, இந்த தன்மையை எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சத்யா ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி எனக்கு அதாவது ஒரு சந்தோஷம். இப்போது எனக்கு ஒரு ஆசை, இந்த ரிங்கை நீங்களே என் கையில் போட்டு விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லவும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் வாங்கி அதை அவங்க கையில் போட்டு விடுறாங்க. போட்டதுக்கப்புறமா போதும் எந்திரிங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் சத்யாவும் எந்திரிச்சு உட்காந்து ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அப்படி வந்து அவருங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ அங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஸோ இவருக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு ஆல்ரெடி இவங்க சொல்லி தான் டேபிள் புக் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே வந்து சின்ன கேக் கட்டிங் மாதிரி அங்கே வந்து கப்பல்ஸ்க்காகவே ஏற்பாடு பண்ணியிருக்கிற ரெஸ்டாரண்ட் அது. அதனால் அவங்களுக்கு சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேக் கட் பண்ணுறாங்க சத்யாவுக்கு பர்த்டே அப்படின்னு. இதை பார்க்கும்போது இன்னுமே சந்தோஷம் நம்ம சத்யாவுக்கு. இதெல்லாம் உங்களோட ஏற்பாடு அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லவும், மேடம் நீங்கள் ஹோட்டல் புக் அதாவது ஒரு டேபிள் புக் பண்ணும்போதே நான் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், கப்பல்ஸ்க்காக இதெல்லாம் எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வழக்கமாக பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் கப்பல்ஸாக வந்து இங்கே இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் 2 பேரும் லவ்வில் ஒன்று சேர்ந்துருக்கீங்க, இவருக்கு இன்றைக்கி பர்த்டே வர இதெல்லாம் வந்து மெமரிஸாக இருக்க வேண்டாமா அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷம். கேக் கட் பண்ணதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களும் ஒருத்தர் ஊட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. சத்யா செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி செல்ஃபியில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ தான் சிந்தாமணி ரெஸ்டாரண்ட்டில் தேடி கண்டுபிடிச்சி வராங்க. அவங்க வர்றதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வந்து பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை. அவங்க வந்து ஸ்பெஷலாக டேபிள் புக் பண்ணி உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ உள்ளே வந்து கபோர்டுக்குள்ளே வந்து டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி அங்கே இருக்காங்க. அப்போ தான் ஹோட்டலுக்கு வந்த உடனே அவங்க சாப்பிட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏதாச்சும் வேணுமா சாப்பிட அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு ஒவ்வொரு டேபிளாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சத்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. ஃபோன் வந்து உள்ளே போயிட்டு அதாவது கை கழுவிட்டு வாஷ் பேஷனில் வந்து அங்கேயே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கவும் அப்போது ரேகா இருக்கிற டேபிள் அப்போ தான் சிந்தாமணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே மம்மி நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை ரேகா கண்ணு, நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரத்தை பார்த்தேன், அதான் நானும் வந்தேன். ஆமாம் நீ வரும்போது கூட ஆள் இருந்தாங்களே, இப்போ தனியாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா அப்போ என் கூட யாரோ இருக்காங்கன்னு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இல்லை ரேகா கண்ணு அப்படின்னவும், பொய் சொல்லாதம்மா நாங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃபோடு வந்திருந்தேங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க கூட நீ எதுக்கு ரேகா கண்ணு இங்கே வந்த அப்படின்னு, மா அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டேம்மா, அதான் சின்னதாக ட்ரீட் கொடுக்கறதுக்காக என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அதான் நான் வந்திருக்கேன், அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ரேகா கண்ணு, அவங்களுக்கு பர்த்டேன்னா ஒன்றா கூட்டிகிட்டு வந்து இங்கே ட்ரீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குவோம். மா இது என்னம்மா கேள்வி, நான் வந்து அவங்களுடைய கம்பெனியோட பாஸு, எனக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து ட்ரீட் வைக்காமல் வேறு யாருக்குமா வைப்பாங்க? ஆக்சுவலி டேடி இருந்தால் டேடி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, டேடியோட சேர்ந்து வந்திருப்போம், டேடி இல்லாததுனால நாங்கள் மட்டும் தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை ரேகா கண்ணு இது சரி வரல, இப்படி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோடலாம் நீ வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னுமோ. மா என்னம்மா நீ இப்படி பழைய காலத்து ஆளாவே இருக்க, என்ன சந்தேகப்படுறியா? அப்படியே இருந்தாலும் என்னம்மா தப்பு? இங்கே பார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா எங்களுக்குள்ள, இங்கே பார் இப்போ தான் நாங்களே ஃபஸ்ட் டைம் சாப்பிட வந்திருக்கோம், இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம், நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறாத, அவர் வாஷ்ரூம் போயிருக்காரு, வர்றதுக்குள்ளே நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், என்னடி இப்படி என்னை தொடுத்தத்துலேயே இருக்கா, அவர் யார் என்னன்னு கூட நான் பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் தேவையில்லை, அடுத்த நாள் அவங்கள பார்க்கும்போது ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் அவங்க கூட காரணமாக வரத்தை வச்சு அவங்கள நீ டார்ச்சர் பண்ணுவேன், ஒன்றும் தேவையில்லைம்மா, உன்னை
பற்றி எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரேகா அனுப்பி விடுறாங்க. ஸோ சிந்தாமணி கேட்குறதே கிடையாதா. ஸோ வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் வாசலில் நீ கிளம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ரேகா கண்ணி, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, இந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் டேடிக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், நான் அவனு யாருக்கும் சொல்லாமல் வரல, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரேகா இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமா சத்யா வந்து டேபிளில் பார்க்குறாங்க, ஆளியே காணும், நின்றுட்டு இருக்காரா. அப்போ தான் சத்யா எங்கே இருக்க அப்படின்னு ரேகா வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேகா மறைச்சிடுறாங்க. ஆக்சுவலி சத்யாவை மாட்டி விடுறதும் கிடையாது, நாங்கள் சும்மா கேஷுவலாக இங்கே வந்தோம், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாரா அப்படின்னு ரேகா கூட்டிகிட்டு வந்தது சொல்லாமல் அப்படி சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னால் திரும்பவும் அவங்களுடைய மம்மி ஏதாச்சும் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, நீ எதுக்காக கூட்டிகிட்டு வந்த, ஸ்டாஃப் தானே அவன் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பாஸ்க்காக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இங்கே உட்காந்து இவங்க ரொம்பவே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்குது. அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இனி அவங்களோட லைஃப்பில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஸோ சிந்தாமணிக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து எங்கே போனாலையும் ரேகாவை ஃபாலோ பண்ணி அவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சொல்லிவிட்டு மனோஜும் இங்கே கிளம்பி வந்து விஜயாவும் அங்கே போய் நிற்கிறாங்க. அவங்கள உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே கூப்பிட்ட உடனே சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்டோம், ஆனால் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, பசங்களாம் கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிட்டாங்க, ஸோ அதனால் நாளும் நல்லா இருக்குது, தள்ளி போட வேண்டாமன்னு சொல்லிட்டு நாங்களே இங்கே வரோன்னு சொல்லிட்டோம், உங்களுக்கு சிரமம் கொடுக்காதா அப்படின்னு விஜயா சொன்னவும் அதெல்லாம் என்ன ஒன்றும் தப்பு இல்லை, பரவாயில்ல அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. அவங்க சொந்த பந்தவங்க அத்தனை பேருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்படி நிற்கும்போது தான் இவங்களும் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி பொண்ணை வர சொல்லிடலாம் அப்படின்னு கேட்கவும் பொண்ணையும் வர சொல்லிடுறாங்க. இந்த கல்யாணம் சம்மந்தமாகி நிச்சயம் ஆகிட்டா எப்படியும் சிந்தாமணிக்கு வந்து விஷயம் தெரியும், விஜயா சொல்லுவாங்க, அப்போ நம்ம ரோகிணி கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பெரிய டெஸ்ட்டு. ஸோ பொண்ணை பார்த்த உடனே மனோஜுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டீ காஃபிலாம் கொடுத்தாங்க, விஜயாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு. பெரிய உடனே அது இதுன்னு வரதட்சணை எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு எல்லாம் வந்து கூட பேசிட்டாங்க. கடைசியில் வந்து அவங்க வீட்டு பெரியவரெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது அவர் வந்து இவங்களை பார்த்துட்டு எங்கோ பார்த்தவங்க மாதிரி இருக்கு, தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களுடைய தாத்தாவை தெரிஞ்சிருக்கு. அப்படி வந்து அவங்கள பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு விதத்தில் இந்த பொண்ணு தங்கச்சி முறை ஆச்சு, உறவு முறையில். ஸோ அவங்க வந்து மனோஜோட தாத்தாவுக்கு வந்து அவங்க பேரன் அப்படின்னா ஸோ இவங்களுடைய பேத்தி தங்கச்சி தானே ஆச்சு. ஸோ இப்படி வந்து சொந்தத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து தங்கச்சி முறையாக ஆச்சுன்னு உடனே எல்லாருக்கும் ரொம்பவே பல்ப் வாங்கிடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எல்லாருமே கேட்கவும் ஆமாம் இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தபடி இவங்க தம்பி ஆச்சு, அதாவது அண்ணன் ஆச்சு, இவங்களை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரொம்பவே அதிர்ச்சி. பொண்ணுக்குமே கூட அம்மா என்னம்மா இது, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு, இப்போ இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கவும் இல்லைடா மனோஜ் இரு, ஐயா நீங்கள் ஏதாச்சும் தப்பாக கணக்கு பண்ணியிருப்பீங்க அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லவும் இல்லை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன உடனே இல்லை இப்படி ஆயிடுச்சு, அச்சோ நாங்கள் என்ன பண்ண முடியும், இல்லை இப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா எங்கள் பொண்ணு கொடுக்க விருப்பம் இல்லை, அதான் தங்கச்சி ஆயிடுச்சு, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த சம்மந்தமே நீண்டு போயிடுது. இப்போது விஜயாவும் ரொம்ப மனசொடிஞ்சு போயிடுறாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு அடுத்து கிளம்புறாங்க. கவலைப்படாதீங்க, அடுத்து எங்கள் சொந்தத்தில் ஏதாச்சும் பொண்ணு இருந்தால் கூட தம்பிக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்கம்மா. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, எனக்கு பொண்ணு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மனோஜ் வர வழியிலலாம் புலம்பிட்டே வராரு. அதுக்கு என்ன பண்ண முடியும், விடுடா மனோஜ், வேற எங்கேயாச்சும் அம்மா பொண்ணு பார்க்குறேன், இன்னும் அவகிட்ட வந்து டிவோர்ஸ் கிடைக்கல, சே ஏன்னா உனக்கெல்லாம் எப்படி நடக்குதோ தெரியல, இது கேட்டவன் அப்பா என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு. ஸோ மனோஜ் ஷோரூமுக்கு போகிற அப்படியே விஜயாவை இறக்கி விட்டுட்டு ஷோரூமுக்கு போயிடுறாரு. விஜயா உள்ளே போன உடனே அண்ணாமலை வீட்டில் இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. புஷ்வானமாக உட்காந்துட்டு இருக்கவும் ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்கவும் நடந்த விஷயங்களை சொல்லாங்க. அண்ணாமலைக்கு வந்து இதெல்லாம் விசாரித்து நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு, எனக்கு என்னங்க தெரியும், அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னதும் சரி விடு, மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, இன்னும் டைம் இருக்குது, அடுத்து நீ இன்னொரு பொண்ணு பார்க்க ஆரம்பி, இதில் என்ன, இது போனால் இன்னொன்று எப்படியோ மனோஜுக்கு நீ பார்க்க தானே போகிற, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னதும் சரிங்க நான் பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே போயிடுறாங்க. இங்கே ஃபீல் பண்ண உடனே பார்வதியோட வீட்டுக்கு சிந்தாமணியும் அங்கே வர வச்சுட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. அப்போ தான் வா விஜயா, என்ன பொண்ணு வீட்டுக்கு பார்க்க போயிருந்தேன்னு சொன்னியே என்னாச்சு அப்படின்னு கேட்குவோம். அதை பற்றி நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு மிஸ்டர், ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் கேட்குறாங்க.
அது என்னத்துக்கு சொல்கிறீங்க சிந்தாமணி? பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மனோஜுக்கு கூட பிடிச்சிருந்துச்சு, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். கடைசியில் அவங்க சொந்த பந்தத்தையெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் அவங்களுக்கு தூரத்தில் சொந்தோன்னு. உறவு முறையில் மனோஜ் அவங்களுக்கு அண்ணன் மாதிரியா, அந்த பொண்ணு மனோஜுக்கு தங்கச்சி மாதிரியா, இந்த சம்மந்தம் செட் ஆகலை, நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதும் பார்வதி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன விஜயா இப்படி போய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பார்த்தீங்களா சிந்தாமணி, நானே இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன், இவ சிரிக்கிறத அப்படின்னமோ. விடுங்க மாஸ்டர், இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன, இன்னும் எத்தனையோ பொண்ணு இருக்கு, பார்த்துக்கலாம், இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிறதுக்குள்ள எப்படியாச்சும் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துடணும், கல்யாணம் பண்ணி வச்சிடணும், விவாகரத்து வாங்கின கையோட நினச்சிட்டு இருந்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்க மாஸ்டர் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. பார்வதியுமே அப்புறம் அமைதியாகிடுறாங்க. ஸோ சரிங்க மாஸ்டர், நான் கிளம்பட்டுமா, எனக்கு வேலை இருக்குது, இதுக்காக தானே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேறு ஏதாச்சும் சம்மந்தம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி கிளம்பிடுறாங்க. இங்கே பார்வதி சிரிச்சுக்கிட்டே இருக்கும், பேசாமல் அமைதியாக இருந்துடு அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கவோ, சரி சரி டென்ஷன் ஆகாத, நான் அவனுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ மனோஜ்க்கு எப்படியாச்சும் அடுத்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இன்னும் பணக்கார வீட்டு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு எங்கள் ரோகிணிக்கு சிந்தாமணி வெளியில் போன உடனே கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு. ரோகிணி, உனக்கு மனோஜோட கல்யாணத்தை நிறுத்துகிற வேலையே மிச்சம் ஆச்சு அப்படின்னு சொன்னதும், என்ன சொல்கிறீங்க ஆண்டியா அப்படின்னு. ஆமாம், கடவுளாக பார்த்து தான் எல்லாத்தையும் உனக்காக அமுச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், புரியலையே ஆண்டி அப்படின்னதும், போன சம்மந்தம் செட் ஆகலையா, மனோஜ்க்கு அந்த பொண்ணு தங்கச்சி முறை ஆகுதான், ஸோ அவங்க உறவில் சொந்தக்காரங்களாம் ஆயிடுச்சான், அதனால இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும், ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க, நான் கூட ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னதும், விடு ரோகிணி, ஆனால் மாஸ்டர் இப்படியே அமைதியாக எடுத்துட மாட்டாங்க, அடுத்தடுத்து பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி கிளம்பிட்டு தான் இருப்பாங்க, அதுக்குள்ளே நீ எப்படியாச்சும் மனோஜ் கூட சேர்ற வழியை பாரு அப்படின்னு சொன்னதும், சரிங்க ஆண்டி, நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, அடுத்து நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மனோஜ் என் கைக்குள்ளே போட பார்க்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும், சரி ரோகிணி நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. என்ன ஆச்சுடி அப்படின்னு கேட்கவும், மனோஜோட கல்யாணம் நின்று போச்சாமா, மனோஜுக்கு அந்த பொண்ணு தங்கச்சி ஆச்சா, சொந்தக்காரங்களா அப்படின்னு சொன்னதும், எப்படியோ அந்த கடவுள் புணத்தில் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கடி அப்படின்னு சொல்லவும், மனோஜ் வரேன் பொண்ணியை பார்க்க போகிறேன் அப்படின்னு ரோகிணி கிளம்பி மனோஜை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.